வரக்கூடாதுமா. உனக்கு பெரிய மனுஷமா உங்களுக்கு. அப்பா பெற்றெடுத்த மகன்னா வளர்த்த மகளை எனக்கு என்ன ஒரு போயிருக்கிறார். அவளை பத்திரமாக அரண்மனை கடத்த வர வேண்டும். அங்க சித்தமின் பாக்கியம். அந்த வேலை விட்டுவிட்டு இந்த வேலைக்கு சென்றால் உன்னை நான் இந்த வேலை நாளைக்கு என்ன கேட்டு புரியுதா? உள்ள பண்ண ஆய் போச்சு குத்திக்கிறா. கீழ குத்திட்டானப்பா. போச்சு போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு கௌரவம் போச்சு அந்தஸ்து போச்சு. நான் ஏற்படுது மயிரா புடவை பார்த்தேன். சாவச்சு போட்டுவேன். இனிமே தீ போச்சேன் வைத்தியச்சிலக்காரன் நான். லூசா பேசா நான். வைத்தியத்துக்கு புடிச்சா. எங்கிருந்தோ ஓடி வந்த ஒரு பொட்ட சிறுக்கி. உட்கார்ந்தா மரங்களை ஒட்டை சிறுக்கி. அவளுக்காக பைத்தி பேசுறாங்க. என்ன பார்த்து கால் திரும்ப சொல்லிட்டேடா. கால் சமம் சொல்லாம அவர் ராஜி காமிச்சானே. அவன் மறந்து வாத்தா செத்து போறா. என்ன பண்ணே தட்டங்கறா. என்ன சொல்றா? அண்ணனே. டேய் ஆண்டவரே கொடுத்து போய் ஆண்டவரே பரிமாறக்குள்ள நான் வரவிடா. நான் சாக போறானே. இனிமே போட்டு வர வாங்கலடா. மறுபடி போட்டறவங்கள நேரா ஆவுடா. டேய் ரெடி வாங்க சொல்லு. டேய் ஆனா இனிமே கொண்டு மண்ண கொண்டு வாய போறானே. வாய கூடாது. வாடகே. இனிமே சாட கூடாது. என்ன இழுத்து வந்து பேசி இலவச. ஆமா. சொல்லுங்க. சொல்லு. ரைட் ஓகே. ரைட். சூப்பர். அதேடா. என்ன சொன்னேப்பா? ரைட் ஓகேங்க. எல்லாம் சிரிக்க போறாங்க ரைட் ஓகேன்னா. ஏன் ரைட்? ஒரு வாரமா காதுல சீ ஓடுது. வா. இந்த காதுக்கே காது. திரும்ப. சொல்லு. ரைட் ஓகே. சரி வலிக்கு வா. என்ன வரா? சொன்னதை சரி வலிக்கு வா. ஆமா. பார்த்தா சொன்னாங்கறல டீ குடிறாடா. யானி தான் டீ ஊத்திக்க. டீ போடா போய் டீ நான் வாங்கி தரேன். அவன் கையில ஏதாவது சாப்பிடு. ஆமா. போடா.
இந்த ரத்த தளபதிக்கு தங்கையாக ஜெயமாலி என்ற பெயர் பெற்று எந்த விதமான குறையில்லாம வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா எப்போதும் சந்தோஷமா வரீங்க தங்கச்சி பாக்கிறதுக்கு. ஏன்னா அளவளமா வந்திருக்கீங்க. என்னோட முகத்துல இருப்பதே மேலு. ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. தங்கச்சி நான் ஒருத்தர் இருக்கிறேன். நீங்க எதுக்காக சாகுறேன்னு சொல்றீங்க? அவமானமா? யார அவமானம்? இந்நாட்டு இளவரசனை பார்த்து இழுத்து வைத்து பேசி விட்டான். இந்நாட்டு இளவரசனுக்கு அவமா பேசுவதற்கு தவறு என்ன செஞ்சீங்க? என்னமா தவறு செஞ்சேன்? நான் தவறு செய்யலனா பிறகு ஏன் இந்த நாட்டுக்காக உழைத்து ஓடா போறோமா தானே? ஆமா. ஆனால் எங்கிருந்தோ ஒரு பெண்ணை அழைத்து வந்து அந்த பெண்ணுக்கு வேலை வேண்டும் என்று கேட்டால் நாட்டு இளவரசன் அவருடைய வேலை இல்லைன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இது தவறுன்றீங்களே? இல்லையே இல்லையே. வேலை இல்லைன்னு சொன்னாங்க ஒரு காரணத்துக்காக. யார் எங்கிருந்து வந்தவரை சொல்லிட்டு யார் காவலுக்குள்ள வேலை கலந்து செய்யக்கூடியவன் கால் செருப்புக்கு தமிழ் என்ன சொல்லிட்டாமா? அடிச்சட பண்ணுகிறதா பாத்தீங்க. ஒரு நாட்டு தளபதியா இருக்கிறேன். உங்களை பார்த்த வயசுல சின்னவன் சொல்லியிருக்கான். பார்த்துட்டு சும்மா வந்து அதிர்த்து ஓய்ந்து வரடி அவனுக்கு கொடுக்க வேண்டியதானே? அதிர்த்து அறிவிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானே இருந்தேன்னா அது நாட்டு இளவரசன். சாதாரண போர்ப்படை தளபதி. அதுக்காக அவன் நினைச்சா என்ன நம்ம செய்யலாம். ஒரு வயசு வித்தியாசம் இல்லையா? மரியாதை இல்லையா? ஏன்னா அவனுக்கு யாருங்க? நீ தூக்கி வளர்த்த பசங்க. அவனுக்கு நீங்க செருப்பாடு கேட்கிறானுங்க. நாளைக்கு செருப்பாடு அடிப்பானுங்க. வாங்கிட்டு வருவியா? அம்மா ஆத்திரத்தில் அறிவுரைப்பது இப்பதான் சொன்னேன். நான் இருந்த அமைதியா வந்ததுக்கு காரணம் இருக்குது. ஏன் அது இருந்தே அவங்க நாக்கு எடுத்து வச்சு அறுத்துருப்பேன். உன் ஆத்திரம் எனக்கு புரியுதுமா. என்னை விட நீ கோவக்காரி நல்லா தெரியும். நான் 8 அடி மணி 12 அடி பாய மாட்டேன். தெரியாதா? என்ன அமைதியா ஒரு காரணம் இருக்குது. எதுக்கு நான் அண்ணன் குடும்பத்தை எழுத்து நம்ம ஏன் போறோம்? ஓஹோ அதுதான் முன்னாடி வந்திருக்கிறேன். நான் என்ன செய்யணும்? என்னை இழுத்து பழித்து பேச்சு அந்த மன்னர் குடும்பம் நீ வாழக்கூடாது. அண்ணா உனக்கு அவமானம் என்றால் இல்லைன்னு சொல்றது. நான் என்ன செய்யணும்? அண்ணா என்ன சொன்னா நீ செய்யணும். நான் செய்யறேன். சத்தியமா? சத்தியமா செய்யறேன். நிஜமாடா? சரிம்மா காது கொடுமா. சொல்லுங்க. ஏவா அண்ணா ரெடி? ஏமா அண்ணா கேக்குறேன். என்ன ஒரு தங்கச்சிட்டு சொல்ற வார்த்தையா இது? சொன்னா என்ன? இதுக்கு மேல ஏதாவது பேசுறேன் அண்ணன் கூட பாருங்க தொட மாட்டே அடிப்படா பையா. செய்ய மாட்டியா? டேய் தவறியா? டேய் யாரா பாறா? அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் தூக்கி வளர்த்தவன் நானே. இந்த நாடு நகரமலையா நீட்டோம். உனக்காக நாயா பையா அழிஞ்சு விட்டு நமக்காக கேக்குறேன். ஒரு அண்ணன் போல அவமானம். நான் சொல்றது செய்யாத தங்க. நான் ரோசாதி தங்கச்சிட்டு இந்த வார்த்தை சொல்றியே. எனக்கு செத்துறா போயா. யாரே? செத்துறவா? சரிமா. என் தங்கச்சியே எனக்கு ஓட்டு வைக்கிற போது நீ யாரா இருக்கணும்? இந்த அண்ணன் யார் பாருக்காங்க? அண்ணா உன்னை விட்டா யார் இருக்காங்க? அழாதீங்களா? நான் நிஜமா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் சாவன்னு சொல்லி. நிஜமா நீங்க சாக தொலைச்சிட்டீங்க. எனக்கு யார் இருக்காங்க? நான் சம்பாதிக்கிற பொன் பொருளா யார் இருக்காங்க? எல்லாம் உனக்காக தானே. அண்ணா இந்த அண்ணனுக்காக இந்த உதவி செய்ய முடியல. அப்புறம் எனக்கு அழாதீங்களா? அழாதீங்களா? அழாதீங்க. இனிமேல் உங்க கண்ணுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் பார்க்க கூடாது. இங்க பாருங்கண்ணா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எப்போது நான் செய்ய முடியாதுன்னு சொன்னதும் காதோடு சொன்ன ரகசியத்தை என்னால முடியாதுன்னு சொன்னதும் நீங்க சாக தொலைச்சிட்டீங்களோ எனக்கு உங்க உயிரோட இதெல்லாம் பெருசு. எனக்கு மான பெருசு இல்லை. உங்க உயிர் தான் முக்கியம். உங்க உயிருக்காக நான் எது வேணாலும் செய்யறேன். இப்போ என் தங்கச்சி ஒரு பெண்ணை பிறந்தவனுக்கு என்னதான் சொந்த பந்தங்கள் சொத்து பத்து இருந்தாலும் சரி, சொந்தமே இருந்தாலும் சரி, உடன் பிறந்த அண்ணனோ தம்பியோ இருந்தாதான் அந்த பெண்ணுக்கு பெருமை. காரணம் தெரியுமா? என்னன்னா அண்ணன் தம்பி உறவு என்பது அருணா கொடி அறுக்கிற வரைக்கும் உண்டு. உண்மைதான். அறுத்த பிறகும் உண்டு. ஆமாண்ணா. காரணம் தங்கச்சி வந்து பிள்ளை பிறகுது யார் பிள்ளை உறப்பாங்க? தாய் மாமா மணியில. ஆமாண்ணா. அதனால அண்ணா கொடி அறுத்தாலும் அந்த உறவு நீடிக்கும். இந்த அண்ணனுக்காக நீங்க செய்தாகணும். அண்ணா நீங்க பயப்படாதீங்க. நீங்க காதோடு சொன்ன ரகசியத்தை கச்சிதமா செய்து முடிக்கிறேன். போக போக யாரு பாருங்க உங்க தங்கச்சி. தெரியவில்லையே. அண்ணா ஒரு வேலைக்கு முன்னதாக அரண்மனைக்கு சென்றிருப்பாரா?
வாழ்பவனே நல்லவன் அவனை அறிவினிலும் காண்பதிலும் நல்லவன் அடக்கம் தொட்டு வாழ்பவனே நல்லவன் அவனை அறிவினிலும் காண்பதிலும் நல்லவன் அறிஞர் வழிதனையே அறிவில்லாதவன் அறிஞர் வழிதனையே அறிவில்லாதவன் அண்ணாவின் தன்னை தீரிடாதவன் அம்மா வாங்கி கிடப்பாங்கடா வண்டியில இரும்புல அச்சு வச்சுக்கிட்டியா ஏய், வாடா. கீ வந்துக்கிறான்னு பார்த்தேன் டேய், இளவரசர் தேடி வருகிறார். அவரை காணவில்லை. ஆமா. இருந்தாலும் சாபார் சொன்னதே. ஞாபகம். தியாகமென்ற முத்திரையை கண்டவன் அவனே தரித்திரத்தில் தனியிடத்தை கொண்டவன் தியாகமென்ற முத்திரையை கண்டவன் அவனே தரித்திரத்தில் தனியிடத்தை கொண்டவன் அறிஞர் வழிதனையே அறிவில்லாதவன் அறிஞர் வழிதனையே அறிவில்லாதவன் அண்ணாவின் தன்னை தீரிடாதவன் ஏய், சாமி. இளவரசரை தேடி வர நாட்டு நல்ல மனிதருக்கு வந்து விட்டார். ஆனால் இளவரசரை காணவில்லை. யாரை காலி பண்றதோ இவன் முதல்ல இவனை சாவ வச்சுக்கோ. ஊத்துறான்றான் மேல. ஆமா தேவையில்ல நேரத்துல புகடிக்கிறான். இல்லையா? பொம்மையாட்டி வந்து ஆனா மட்டும் கலர் எழுதி போடுறான். ஆம்பளை யாரும் போது விளையாடி விட்டு தூங்கிக்கிறான். தூங்கிறான். ராஜ்கோட் பிளாக் ஃபுல் ஏய், நான்சென்ஸ். ஏய்,